தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பருமானவரை, ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும். அதனால் அவர்கள் ஆவியார் மீதுள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய திருவசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்துக்கு புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா ஒரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே, அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். சீரியனல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை திருவார்த்தைகள் 19 31 முடிய. இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
1993 ஆண்டு அமெரிக்க நாட்டிலே வெளிவந்த மிக சிறந்த திரைப்படம் த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்கின்ற ஒரு படம். அன்புமிக்கவர்களே, அந்த திரைப்படத்திலே மிக முக்கியமாக ஷிண்ட்லர் என்கின்ற ஒரு யூதரை பற்றிய ஒரு திரைப்படம். ஆகவே இவர் மிக பெரிய ஒரு பணக்காரராக இருந்தவர். ஆகவே அவர் நிறைய பணத்தை அவர் சம்பாதித்தவராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே யூதர்களை சித்திரவதை செய்யக்கூடிய நாசி படை, ஹிட்லர் படையானது அங்கே உள்ளே நுழைகிறது. ஆகவே அனைத்து யூதர்களையும் பிடித்து சிறையிலே அடைக்கின்றார்கள். பலரையும் கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த தருணத்திலே இந்த பணக்காரனாக இருந்த அந்த ஷிண்ட்லர் அந்த தருணத்திலே தன்னுடைய சொந்த இனத்தவர்களாகிய யூதர்கள் அநேகர் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றார். இவரிடம் நிறைய பணம் இருந்தது. ஆகவே அவருடைய மனமானது மாறுகிறது. இத்தனை ஆண்டுகாலம் நான் எல்லாரையும் ஏமாற்றி இத்தனை கோடிகள் சம்பாதித்திருக்கிறேன், இனியாவது இந்த பணத்தை வைத்து நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆகவே அவர் அந்த நேரத்திலே அந்த நாசி படை, ஹிட்லர் படையிடமிருந்து அவர், இதோ என்னுடைய இனத்தவர்கள் பலரும் சிறையிலே வாடுகிறார்கள், அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்கின்றார். அவர்கள், நீர் பணம் கொடுத்தால் விடுதலை செய்வோம் என்றார்கள். இவரும் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றுக்கணக்கான யூதர்களை தன்னுடைய பணத்தை கொடுத்து அவர்களை நல்லவிதமாக அவர் வெளியே ஏற்றுவதை அந்த நேரத்திலே அவர் காண்கிறார். அடுத்தபடியாக கடைசியாக பலரையும் அவர் விடுதலை செய்கிறார். விடுதலை செய்து முடித்தாலும் அவருடைய உள்ளத்தில் இன்னும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு இன்னும் ஆழமாக இருந்தது. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை இதுதான். தன்னுடைய தங்கத்தால் ஆன கை கடிகாரத்தை பார்த்து, இந்த கை கடிகாரத்தை கூட நான் கொடுத்திருந்தால், விற்றிருந்தால் இன்னும் பல யூதர்களை நான் விடுதலை செய்திருக்க முடியுமே என்று கண் கலங்குகின்ற ஒரு காட்சியானது அந்த திரைப்படத்திலே கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களை, கடைசி நேரத்திலாவது மிக முக்கியமாக மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும், என்னிடம் இருப்பதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம், மாற்றம் வர வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கடைசி வரையிலும் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்காத, எந்த மனமாற்றும் எனக்கு தேவை இல்லை என்று இருக்கின்ற பணக்காரன் ஏழை லாசனுடைய ஊமையை நாம் இன்று பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை யாரை நோக்கி சொன்னார் என்று பார்க்கின்ற போது பரிசேயர்கள். ஆகவே இந்த செல்வந்தன் யார் என்று பார்க்கின்ற போது இந்த செல்வந்தன் இந்த பரிசேயனாக இருக்கின்றான். காரணம், பரிசேயர்கள் இந்த செல்வந்தர்களைப் போல பணம் நிறைய வைத்திருந்தார்கள், ஆனால் இரக்க குணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருந்தது, ஆனால் ஏழைகளை மதிக்க கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. அன்புமிக்கவர்களே, மிக முக்கியமாக நாம ஆங்கிலத்திலே சொல்லுவோம், ஒருவருடைய பெயர் மிக மிக முக்கியம். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே ஓமையிலே செல்வந்தனுக்கு பெயரே கிடையாது, நோ ஐடென்டிட்டி. ஆனால் அதுவே ஏழை லாசர் என்று அந்த ஏழைக்கு ஆண்டவர் பெயர் வைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, எப்போது நம்முடைய இதயங்கள் இரக்கமற்ற இதயங்களாக மாறுகிறதோ அப்போது நாம் நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய பெயரை நாம் இழந்து விடுகிறோம். ஆகவே அதை இழந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுடைய அந்த பணக்காரத்தன்மை, பணக்காரன், செல்வந்தன், அதே நேரத்திலே பணம் பலம் படைத்தவன், அதிகார பலம் படைத்தவன் என்றுதான் அவனை உலகமானது பேசும். ஆனால் அவனுடைய பெயரை ஒருவர் கூட உச்சரிப்பது இல்லை. ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம், அந்த ஏழை லாசர் வீட்டு வாயில் அருகே அவர் அமர்ந்திருந்தார். நிச்சயமாக 3 காரணங்கள் இந்த லாசர் ஏழையாக இருக்க வேண்டும்.
நோயோடு இருக்க வேண்டும், பலவீனமான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆகவேதான் கடைசி வரையிலும் அந்த பணக்காரனுடைய பிச்சையை எதிர்பார்த்து இருக்கின்ற ஒரு ஏழையாக இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இங்கே இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த பணக்காரன் மேசையிலிருந்து சிந்துகின்ற ரொட்டி துண்டுகளை வைத்துதான் அந்த லாசர் உண்டார் என்று. அன்புமிக்கவர்களே, அந்த ரொட்டி துண்டு எவ்வாறாக லாசரிடம் சென்றது? பணக்காரர்கள் மிக முக்கியமாக அவர்கள் உண்ட பிறகு அவருடைய கரங்கள் எல்லாம் எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்கும். அதை அகற்றுவதற்காக இந்த ரொட்டி துண்டுகளை அவர்கள் கசக்கி குப்பையிலே போடுவதுண்டு. அவ்வாறாக கசக்கி குப்பையிலே போட்ட அந்த ரொட்டி துண்டுகளை தான் அந்த லாசர் உண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பணக்காரன் அந்த சிந்துகின்ற ரொட்டி துண்டுகளை கூட அந்த லாசருக்கு அவன் தானமாக கொடுக்க மனம் இல்லாதவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இருவரும் இறக்கின்றார்கள். நற்செய்தி மிக அற்புதமாக சொல்லுகிறது. லாசர் இறந்தார், வானதூதர்கள் அவரை தூக்கி சென்றார்கள். பணக்காரனும் இறந்தான், அவன் அடக்கம் செய்யப்பட்டான். இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இரக்கம் அற்றவர்களாக வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வானது அடக்கம் செய்யப்படுகிறது. அதுவே நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் மிக்கவர்களாக, பரிவன்பு மிக்கவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் நிறைய செய்ய வேண்டும் என்கின்ற குணம் இருக்கின்ற போது கடவுள் நம்மை உயர மேன்மைப்படுத்துவார் என்பதற்கு அடையாளமாக இன்றைய நற்செய்தியானது அமைகின்றது. ஆகவே இந்த பணக்காரன் செய்த குற்றங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது 4 குற்றங்கள். ஒன்று, ஏழைகளை புறக்கணித்தான். இரண்டாவதாக, இறை வார்த்தைக்கு எதிரானவனாக இருந்தான். லேவியர் நூல் 7ஆம் அதிகாரம் 11 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த கட்டளையை புறக்கணிக்காதே. ஆகவே ஏழைகள், விதவைகளுக்கு உதவி செய் என்பது மோசேயினுடைய கட்டளையாக இருந்தது. ஆகவே கடவுளின் கட்டளைகளுக்கு எதிரானவனாக இருந்தான். அடுத்ததாக, மூன்றாவதாக, மிக முக்கியமாக தொடக்க நூலிலே அன்று காயன் கேட்ட அந்த கேள்வி, யார் என்னுடைய சகோதரன்? ஆண்டவர் எங்கே உன்னுடைய சகோதரன் என்று கேட்கின்ற போது, யார் என்னுடைய சகோதரன்? ஆகவே நான் என் சகோதரனின் காவலாளியா என்று கேட்கின்றான். அதே குற்றத்தை தான் அந்த பணக்காரனும் இங்கே செய்கிறான். நான்காவதாக, இந்த மண்ணுலகு செல்வம் வைத்து எல்லாவற்றையும் நான் வாங்கிவிடுவேன் என்று இருந்தான். ஆனால் கடைசியாக நாம் பார்க்கின்றோம், விண்ணகத்தை அவனால் வாங்க முடியவில்லை. ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கை முறை எவ்வாறாக இருக்கிறது? தவக்காலத்திலே மிக முக்கியமாக நாம் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலாவது நம்மிடம் இருப்பதை நாம் கொடுக்கின்ற எண்ணம் கொண்டவர்களாக, மாற்றம் பெறுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஆபிரகாமினுடைய மடியிலே லாசர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இறந்த பிறகு நாம் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவோம். ஆகவே இந்த நிலை வாழ்வை பெறுகின்ற போது நம்மை வரவேற்க விண்ணக வீட்டிலே ஆபிரகாம் நமக்காக காத்து கொண்டிருப்பார். ஆகவே அந்த ஆபிரகாம் தான் இஸ்ரேலின் தந்தையாக இருக்கின்றார். ஆகவே இறந்த பிறகு அந்த ஆபிரகாமின் மடியிலே நாம் கொண்டு போய் சேர்க்கப்படுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆகவேதான் அந்த லாசர் அந்த இடத்திலே ஆபிரகாமின் மடியிலே அவர் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றார். ஆனால் செல்வந்தனோ தீப்பிழம்பிலே, நரக நெருப்பிலே அவன் அங்கே உள்ளான் என்று நற்செய்தியானது நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமாக செல்வந்தர்களாக இருப்பது, பல தருணங்களிலே பலரும் நினைப்பது கடவுளினுடைய ஆசீர்வாதம். நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இது பரிசேயர்களும் கொண்ட அதே யோசனை தான். அவர்களும் சொன்னார்கள், நாங்கள் பணக்காரர்களாக இருக்கின்றோம் என்றால் அது கடவுள் எங்களுக்கு ஆசிரை கொடுத்திருக்கிறார், ஆகவேதான் நாங்கள் பணக்காரர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஏழைகளாக இருக்கின்றீர்கள் என்றால் அது உங்களுடைய குற்றம், நீங்கள் செய்த குறைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மூதாதையர் செய்த பாவங்கள், ஆகவேதான் நீங்கள் ஏழைகளாக இருக்கின்றீர்.
ஆகவே இன்றைய நாளில் அத்தகைய ஒரு எண்ணங்களை எல்லாம் நாம் கலைந்து விட வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அது நமக்காக மட்டுமல்ல, பிறருக்காக என்பதை நாம் சிந்திக்கவும், நம்மிடம் இருப்பதை தாராள உள்ளத்தோடு பகிர்ந்து கொண்டு நாம் விண்ணக நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் கடந்த பிறகு விண்ணக நுழைவுச் சீட்டு இல்லாமல் போக வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க, தொடர்ந்து நம்முடைய வாழ்வு நிலையான வாழ்வாக அமைய யாக்கோபு மிக அற்புதமாக சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையிலே, இரக்கம் அற்றவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கடைசியில் கிடைக்கும். ஆகவே இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ்கின்ற போது விண்ணக தந்தையும் இரக்கம் உள்ளவராக நம்மை ஆதரிப்பார், விண்ணக அருளை நமக்கு தருவார் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். ஏழை எனது காணிக்கை இதுவும் இங்கில்லை, இதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே. ஏழை எனது காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் மத திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமாக்க உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்தோடு நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை என்றுமே உறுதிப்படுத்த நீ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனை ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.